போக்குவரத்து துறையின் புதுக்கோட்டை மண்டலத்திற்காக வாங்கப்பட்ட 13 புதிய அரசு பேருந்துகளின் சேவையை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. விவரங்கள். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் புதுக்கோட்டை மண்டலம் சார்பில் BS6 ரக பேருந்துகள் 13 பேருந்துகள் வாங்கப்பட்டிருக்கு. அதாவது 10 புறநகர் பேருந்துகளும் 3 நகர பேருந்துகளும் வாங்கப்பட்டுள்ள நிலையில் இன்று அந்த புதிய பேருந்துகளை புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், அதேபோல் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன், மாவட்ட ஆட்சியர் அருணா ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்து அந்த புதிய பேருந்துகள்ல பயணம் மேற்கொண்டாங்க. இந்த பேருந்துகளை பொறுத்தவரையும் புதுக்கோட்டை மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த வழித்தடங்கள்ல இந்த பேருந்து சேவை தொடங்கப்பட்டிருக்கு. குறிப்பா புறநகர் பேருந்துகளை பொறுத்தவரை 10 பேருந்துகள் தொடங்கப்பட்டிருக்க நிலையில ஆலங்குடி பகுதியில் இருந்தும் அறந்தாங்கி, சிதம்பரம் மதுரை, தஞ்சாவூர் மதுரை, காரைக்குடி திருப்பூர், புதுக்கோட்டை கோயம்புத்தூர், திருச்சி நாகர்கோயில், திருச்சி மதுரை உள்ளிட்ட வழித்தடங்கள்ல இந்த பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. அதே போல புதுக்கோட்டை நகர பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் பொன்னமராவிலிருந்து புதுக்கோட்டை வழியாக திருமயம், அதாவது புதுக்கோட்டை, வாராப்பூர், கந்தரக்கோட்டை, கரம்பக்குடி என 3 நகர பேருந்துகள் தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த புதிய பேருந்துகளை தொடங்கி வச்சிருக்கிறது புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில இந்த பேருந்துகள் இன்று முதல் அந்த சொல்லியிருக்கக்கூடிய வழித்தடங்கள்ல பயணிக்கும் என்று அமைச்சர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் தொடர்ச்சியா இந்த பேருந்து தொடங்கி வைக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்று வரக்கூடிய நிலையில இது இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களையும் சந்திக்க உள்ளார். தகவல்களுக்கு நன்றி ஷேக் அப்துல்லா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.